மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு 2 கேள்வி கேட்டார். ஒன்று, புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியின் அடிப்படையாக கொண்டது. புதிய கல்விக் கொள்கை பின்பற்றினால் தமிழ்தான் பிரதான இடத்தை பிடிக்கும். அப்படி என்றால் தமிழக அரசு தமிழுக்கு எதிராக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லல. ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் சுத்தி வர்றாரு. அவர் ஏன் அரசியலமைப்பு சட்டம்னு சொன்னார்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவு பலப்படுத்தப்பட வேண்டும், அது மதிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. எல்லா மாநிலங்களும் பின்பற்றும் பொழுது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க பின்பற்ற மறுக்கிறது? அப்ப தமிழை அவர்கள் எதிர்க்கிறார்களான்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை இவங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி தமிழகத்தில் பல பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மாணவிகளுக்கு மட்டும் ஏன் மும்மொழி கொள்கை மறுக்கப்படுகிறது? இதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. நான் அண்ணன் ஸ்டாலின்ட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் 3 மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தனியார் பிரபலங்கள் நடத்தும் பள்ளிகள் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கை இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஹிந்தியும் இருக்கு. நாங்கள் ஹிந்தின்னு சொல்லலை, 3வது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்கிறோம். ஆக 8 வயசுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சா மொழியை அதிகம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இன்றைய மாறி வரும் உலகத்தில், மாறி வரும் சவால் நிறைந்த உலகத்தில் இன்னொரு மொழி தெரிந்தால் குழந்தைகள் படிக்கிறேன்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு படிப்பதுனாலே உங்களுக்கு பிரச்சனை தான், எனக்கு தெரியும். திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் படிப்புனாலே பிரச்சனை தான். ஆனால் படிப்பில் ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? குழந்தைகள் படிக்கணுன்றாங்க, பெற்றோர் படிக்கணுன்றாங்க. இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயில் போய் நாங்கள் சேர்க்குறோம், ஏன்னா அங்கே ஹிந்தி சொல்லி தருவாங்கன்னு சொல்கிற பெற்றோர் இருக்காங்க. நாம் ஹிந்தியை திணிக்கலை, மறுபடியும் ஹிந்தி திணிக்கிறீங்க. ஹிந்தி திணிக்கிறோம் என்ற திணிப்பை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஹிந்தி திணிப்பு அல்ல, இன்னொரு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் படிப்பதை இருமாப்போடு இவர்கள் மறுக்கிறார்கள். ஏன்னா நேற்றுல இருந்து தர்மேந்திர பிரதான் என்ன ஆணவம், எங்க ஆணவம் இருக்கு? சாமானிய மக்கள் படிங்கன்னு சொல்றது ஆணவமா? சாமானிய மக்களை நாங்கள் படிக்க விட மாட்டோம்னு திமுக சொல்றது ஆணவமா? ஆக இந்த அரசாங்கம் தான் ஆணவத்தோடு செயல்படுகிறது. இதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக எடுத்து சொல்வோம். அண்ணன் ஸ்டாலின் எத்தனை ஷூட்டிங் நடத்தினாலும் என்னமே, அவர் ஆக்டிங்ல இருக்காரா இல்லைன்னா ஆக்டிங் செய்துட்டு, ஆக்டிங்னா உண்மையான பொலிட்டிக்கல் ஆக்டிங்ல இருக்காருன்னா இல்லை, ஆக்டிங் பிளஸ் ஷூட்டிங்ல தான் இருக்காரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ ஆக்டிங் ஷூட்டிங்லாம் பண்ணாதான் மக்களிடம் நாம் அணுக முடியும் ஒரு நிலையைப்பாடே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால் பாஜக 2026 நோக்கி பலமாக நாங்கள் வெற்றி நடை போடுகிறோம். தம்பி விஜய்ட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன். தெலுங்கானால நான் இருக்கும்போது அவரோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ மும்மொழி கொள்கை, பலமொழி கொள்கை உங்களை வியாபாரத்துக்கு இருக்கலாம், ஆனால் மும்மொழி கொள்கை குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, நாங்கள் தமிழில் மட்டும்தான் என்னோட படம் ரிலீஸ் ஆகும், ஏன்னா நான் தமிழன், நான் தமிழை போற்றுபவன், தெலுங்குலலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ரிலீஸ் பண்ணால் நான் எதிர்ப்பேன் சொல்லலையே. அப்போது பல மொழி கொள்கை உங்களுக்கு தேவைப்படுகிறதை போல குழந்தைகளின் வருங்காலத்திற்கு பல மொழி கொள்கை தேவைப்படும். இதிலெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லாதீங்க தம்பி, ஏன்னா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்காது. இப்போ உங்களோட தெலுங்கு ரசிகர்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க? அதனால் நாம் அப்படி சொல்லலை. வாய்ப்புகளை அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுங்கள். சாமானிய ஒரு குழந்தை தமிழை தாண்டி, இங்கிலீஷை தாண்டி கர்நாடகாவில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, கன்னடம் கற்றுக்கிட்டா அந்த வேலை வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். தெலுங்கானால ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, தெலுங்கு கற்றுட்டா அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பை மற்ற குழந்தைகளுக்கு, சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு, ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, கற்றுக் கொடுப்பதற்கு கல்வித்துறை இருக்கிறது. பின் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இதைத்தான் நாம் கேட்கிறோம். இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியா தான் இருக்க முடியும், அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம், தேவை மொழி, தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா
நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம். அது சரியில்லை. இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்ததானே, நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா இது எப்படி, என்ன கருத்தில் எடுத்துக்கிறது, என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது, கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கோன்மை, இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ளை தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவ? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவ? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்துவோம், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிடுறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு வரி, ₹1 வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல. ஏன் முடியாதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்துடும். கைபூரா கரை. புரியுதுல? இப்ப எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு. எங்க தாத்தையும் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை கேட்டிருக்க. நீ காட்டியிருப்பீங்களா? நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா? நீங்க தான் காரணம். அமைதி